எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 7ஆம் பாவாதிபதி எங்கே அமர்ந்துள்ளார், அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 7ஆம் வீடு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 7ஆம் பாவத்திற்குரிய அதிபதி எந்த வீட்டில் இருந்தால் எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த 7ஆம் பாவாதிபதி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு லக்னம் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். உங்களோட லக்னம் அப்படிங்கிறது உங்களோட ஜாதக கட்டத்தில் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதுதான் உங்களோட லக்னம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன். இப்போ நீங்கள் வந்து ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய். இதே நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு. இப்போ நீங்கள் கடக லக்னமாக இருக்கீங்கன்னா கடக லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி. நீங்கள் சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி தான். நீங்கள் கன்னி லக்னமாக இருக்கீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு. நீங்கள் துலாம் லக்னமாக இருக்கீங்கன்னா துலாம் லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய். நீங்கள் விருச்சக லக்னமாக இருக்கீங்கன்னா விருச்சக லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன். நீங்கள் தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன். இதே நீங்கள் மகர லக்னமாக இருக்கீங்கன்னா மகர லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திரன். இதே நீங்கள் கும்ப லக்னமாக இருக்கீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரியன். இதே நீங்கள் மீன லக்னமாக இருக்கீங்கன்னா மீன லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன். இப்போது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னம் என்ன அப்படின்னு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 7ஆம் பாவாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு யார் அப்படின்னு விஷயம் உங்களுக்கு தெரியும். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எதை பற்றி சொல்லும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கலஸ்தர ஸ்தானம்னு சொல்லுவோம். கலஸ்தரம்னா திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவம். அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி 7ஆம் வீடு அப்படிங்கிறது கலத்திரம்னு சொல்லுவோம். அதாவது 7ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் அல்லது மனைவி, அதாவது சட்டப்படியான கணவன் மனைவி அப்படிங்கிறது சொல்கிறது 7ஆம் பாவம் தான். அதாவது சமூகத்தில் உங்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது 7ஆம் பாவம் தான். அதாவது திருட்டு விபரங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவம் அப்படிங்கிறது 7ஆம் பாவம். பொது கூட்டங்கள் அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தை வச்சு சொல்லணும். வேலையாட்களினுடைய பணம் அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தை வச்சு சொல்லணும். பொதுஜன தொடர்பு அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். அதே போல் அபராதம் அப்படிங்கிறது விதிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தை வச்சு சொல்லணும். ஒரு பொருள் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தை வச்சு தான் பார்க்கணும். அதே போல் வியாபாரத்தில் கூட்டு இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்களா, இது எல்லாமே 7ஆம் பாவத்தை வச்சு தான் சொல்லணும். உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் வீடு அப்படிங்கிறது உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் வீடு அப்படிங்கிறத உங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு அப்போஸ் பண்ணி பேசக்கூடிய ஒரு நபர். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது 7ஆம் பாவத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். வெளிநாட்டில் வந்து பயணம் செய்யக்கூடியது, வெளிநாட்டில் வந்து இந்த குடியுரிமை அப்படிங்கிறது கிடைப்பது, இதை எல்லாத்தையுமே வந்து 7ஆம் பாவத்தை வச்சு சொல்லணும். இப்போது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இந்த 7ஆம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் லக்னத்திலே நிற்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. லக்னம் அப்படி நீங்கள் தான். அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலம், உடல் வாகு அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்க சொல்லலாம். நல்ல உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் மனைவி அப்படிங்கிறது நல்ல ஒரு பலமான ஒரு நபராக அமைவாங்க. கணவரும் நல்ல பலமானவராக அமைவார் அப்படிங்கிறத சொல்லலாம். கணவன் மனைவி வந்ததற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் அப்படி மேம்படும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதே உங்களுடைய 7ஆம் பாவ அதிபதி அப்படி சொல்லக்கூடிய 2ஆம் வீடு அப்படிங்கிற தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ உங்கள் குடும்பத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அவங்க வந்து ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லலாம். பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். குடும்பத்தில் கூடிய எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அவங்க வந்ததற்கு பிறகு உயரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அவங்க வந்து நல்ல ஒரு படிப்பாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லா படிச்சிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். இதே 7ஆம் பாவ அதிபதி அப்படி சொல்லக்கூடிய 3ஆம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன். ஜாதகருக்கு வந்து வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு அமைகிற மாதிரி இருக்கும். அதாவது சிறுதூர பயணம் அப்படி மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அந்த மனைவியோ இல்லை கணவனோ வந்ததற்கு பிறகு இளைய சகோதரத்தினோட உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்படையும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். அதே போல் இந்த பர்சன் வந்து வந்ததற்கு பிறகு குடும்பத்தை விட்டு விலைக்கு கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். இந்த 7ஆம் பாவ அதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்கும்பொழுது ஒரு பொருள் அப்படிங்கிறது தொலைந்து போயிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பக்கத்துலேயே தான் இருக்கும் அந்த பொருள் அப்படிங்கிறது, ரொம்ப தூரமாலாம் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். இந்த பர்சன் வந்து பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத வச்சுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஃபேவராக இருக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதே 7ஆம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீடு அப்படிங்கிற சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ அம்மாவோட ஒத்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வரக்கூடிய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இருக்காது அப்படிங்க சொல்ல முடியும். நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை கணவனோ அல்லது மனைவியோ கொடுப்பாங்க அப்படிங்க சொல்லலாம்.
இவங்க வந்ததற்கு பிறகு இந்த நபர் வந்து சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பார் அப்படிங்க சொல்ல முடியும். வீடு கட்டக்கூடிய யோகம் இல்லை வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் அம்மாவுக்கும் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ மட்டும் ஒத்து போகாது. அது மட்டும்தான் ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிற சொல்ல முடியும். இதே உங்களுடைய ஜாதகத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படி சொல்லக்கூடிய 5ஆம் வீடு அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் விரும்பிய நபரை திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற சொல்லலாம். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு குழந்தை அப்படிங்கிறது கிடைத்ததற்கு பிறகு, குழந்தை பிறந்ததற்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு க்ரோத் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். கூடிய கணவனோ அல்லது மனைவியோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு பர்சனாக இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். குடும்பத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படி சொல்லி ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இதே உங்களுடைய ஜாதகத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் வீடு அப்படிங்கிற ருணரோக சத்துரு ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்கன்னா கணவனோ அல்லது மனைவியோ வந்ததற்கு பிறகு வாழ்க்கையில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய பிரச்சனைகள் அப்படி விஷயம் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இவங்களால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இவங்க வந்ததற்கு பிறகு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்க சொல்லலாம். அதனால் சில பிரச்சனைகள் அப்படி விஷயம் வரும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படி விஷயம் வரும். அதே போல் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அது எந்த பாவத்தில் இருக்குது, எந்த சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இதே 7ஆம் பாவாதிபதி அப்படிங்கிறது 7ஆம் பாவத்திலே இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன். கேந்திரத்தில் இருப்பது அப்படிங்கிறது பலம். மனைவியோ அல்லது கணவனோ பலமானவங்களாக இருப்பாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணதற்கு பிறகு தான் இவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படி விஷயம் அவங்களுக்கு வரும். ஆனால் அவங்க தான் டாமினண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். புரியுறதுங்களா? அவர்கள் சொல்வதை தான் கேட்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். புரியுறதுங்களா? இந்த பர்சன் வந்து பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வச்சாருன்னா அந்த பார்ட்னர் அப்படி பலமானவராக இருப்பார். இவர் வந்து ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி இருந்தால் நல்லது. அப்படி இல்லாமல் இவரும் வந்து ஒரு ஈக்குவல் ஷேர் ஹோல்டராக இருந்து ஈக்குவலாக வந்து ஒர்க் பண்ணுறாருன்னா நிறைய கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற விஷயம் வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இதே உங்களுடைய ஜாதகத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படி சொல்லக்கூடியப்போ 8ல் போய் அமர்ந்திருந்தால் 8ஆம் வீடு அப்படி மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த பெண்ணோ இல்லை இந்த ஆணோ அமைந்ததற்கு பிறகு, திருமணம் அப்படி முடிஞ்சதற்கு பிறகு வெளியூர்லேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ போய் வாழ்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பிறந்த இடத்துலேயே இருந்தாங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய பிரச்சனைகள் அப்படி வரும். அதாவது இவங்களுடைய குடும்பத்தை சார்ந்து, அதாவது கணவன் சைட்லேயோ சரி, மனைவி சைட்லேயோ சரி, இவங்களுடைய பார்ட்னரோட அந்த உறவு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுமூகமாக இருக்காது. அவங்க வந்து டீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கும் யாராவது வந்து தலையிட்டாங்கன்னா அதில் வந்து நிறைய பிரச்சனை வரும். அப்போ யாரோட தலையிடும் இல்லாமல் தூரமாக இருந்தால், தூர தேசத்தில் இருந்தால் எந்த விதமான பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் வராது, ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படின்னா சில அவமானங்கள் அப்படின்னு அந்த ஜாதகர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். அதே போல் மறைமுகமான வாழ்க்கை அப்படின்னு அந்த ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தனியாக வந்து குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய ஒரு தன்மையும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இதே உங்களுடைய ஜாதகத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய போய் 9ஆம் பாவம் அப்படிங்கிற வாக்கியஸ்தானத்தில் இருந்தார்னா கணவனோ அல்லது மனைவியோ வந்ததற்கு பிறகு தான் இந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஜெயிப்பார் அப்படிங்கிறது சொல்ல முடியும். நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிற விஷயம் திருமணத்துக்கு பிறகு நடக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த பர்சனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு லைஃப்பில் சூப்பராக இருக்கிறாரு அப்படி சொல்லுவாங்களா? அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கிறது நிறைய சான்சஸ் அப்படியும் இருக்குது. அதே போல் இந்த பர்சன் வந்து திருமணம் பண்ணக்கூடிய நபர் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சொந்தத்திலேயே திருமணம் பண்ணிக்கொள்வார் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இல்லைனா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியும். இல்லை இந்த பர்சன் வந்து புதுசாக ஒரு நபரை கல்யாணம் பண்ணுறாருன்னா அந்த பர்சன் வந்து இந்த குடும்பத்தோடு ஒத்து போவாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியும். அதாவது 2 நபர்கள் சேர்ந்து 2 குடும்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு 9ஆம் பாவத்தில் வந்து 7ஆம் பாவாதிபதி இருந்தால் இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 10ஆம் பாவம் அப்படிங்கிற கர்மஸ்தானத்தில் இருந்தார்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணோ அந்த ஆணோ அந்த பர்சன் வந்து பிஸ்னஸ் பண்ணார் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, வேலை செஞ்சால் வேலைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா விதத்துலேயும் அந்த கணவன் மனைவி அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் கொடுப்பாங்க அப்படிங்க சொல்ல. ஆண்களாக இருந்தால் வந்து மனைவி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, பெண்களாக இருந்தால் வந்து ஆண் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்க சொல்ல முடியும். இவங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லாவே வந்து பார்த்துக்கொள்வாங்க அப்படிங்க சொல்ல முடியும். மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இவங்களோட அமைப்பு அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இவர்கள் இல்லாமல் அவர்கள் இல்லை, அவர்கள் இல்லாமல் இவர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிச்சும் இந்த 10ஆம் பாவத்தில் 7ஆம் பாவாதிபதி அப்படிங்கிற நின்றால் கொடுக்கும் அப்படிங்க சொல்லலாம். இதே வந்து 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீடு அப்படிங்கிற லாபஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன். நல்ல ஒரு பொருளாதார நிலை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். ஆனால் வந்து உடன் பிறந்த மூத்த சகோதரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா 11ஆம் பாவம் இந்த மூத்த சகோதரத்தை குறிக்கும். அதே போல் இந்த கணவன் வந்ததற்கு பிறகு இல்லை அந்த மனைவி வந்ததற்கு பிறகு நண்பர்கள் வட்டாரம் அப்படி விஷயம் கட்டாயிடும். ஆனால் பொருளாதாரம் அப்படி நல்லாயிருக்கும், ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படி கிடைக்கும், வெளிநாட்டில் போய் வீடு வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும், இவங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். ஆனால் இவங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது இவங்களுடைய சுய சந்தோஷம்னு சொல்லியா அவங்களுடைய அந்த செல்ஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் இழக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்க சொல்லலாம். இதே வந்து 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் பாவம் அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் கண்டிப்பாக திருமணம் முடிந்த கையோடு வெளிநாட்டுக்கு போயிடுவார், இல்லை வெளியூருக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வேறு மொழி பேசக்கூடிய மாநிலத்துக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கடன் படக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்கும், மறைமுகமான வாழ்க்கை அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும். அந்த ஜாதகருக்கு அந்த 12ஆம் பாவம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு கான்ஃப்ளிக்டாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ 7ஆம் பாவாதிபதி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்,
மேஷ லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல இருக்கார், உச்சமாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு மனைவி வந்ததற்கு பிறகு நிறைய பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகர் சந்திப்பார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். புரியுதுங்களா? அந்த 7ஆம் பாவாதிபதி அந்த பாவத்தில் நிற்கும் பொழுது, அதாவது 7ஆம் பாவதி எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு அந்த 7ஆம் பாவாதிபதி என்ன நிலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த இடத்துல ஆட்சியாக உச்சமாக பலமாக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்கேற்ற போல் பலனா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.